ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். அதுக்காக மார்னிங்கே கிளம்பி ஒரு 7 o'clock போலலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா சிங்கிளாக குழந்தையா நான் போயிட்டு இருந்த பிளேஸ்க்கு என்னோட குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன். இது யார் காலேஜ்? அங்கிட்டு ஹாஸ்டலா? ஆமாம், இதுதான் அம்மா காலேஜ். ஸ்ரீஹன் பார்த்துக்கோ எப்படி இருக்கு பார்த்தியா? கொடைக்கானல் மாதிரி. இதெல்லாம் காலேஜ், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஹாஸ்டல். என்னன்னே தெரியல, எனக்கே தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. என்னம்மா காலேஜ்க்கு படிக்க போறியா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, படிக்கலாம் போல். நம்ம ஓரா கேஸ்டலுக்காக ஸ்டால் வந்து இன்றைக்கி புக் பண்ணியிருந்தோம், அதுக்காக தான் வந்திருந்தோம். போன வாட்டி ஃபேட்மா காலேஜ் போகிறப்ப லேட்டாக போயிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக போயிடுச்சு. அதனால இன்றைக்கி யாருமே வரதுக்கு முன்னாடி கடையே அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆளாக போயிட்டோம். அஃபோர்டபுள் செராமிக் க்ராக்கரிஸ் ஃப்ரம் குட்டி குட்டி பவுல்ஸ்லேருந்து மக்ஸ்லேருந்து பெரிய சர்வ்வேர்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம பேஜ் ஓரா கேஸ்டல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஆப்போசிட்டில் வேலை சிக்கன் கடை, பிரியாணி கடைலாம் இருந்துச்சு. வந்த வேலையை பார்க்கறதா இல்லை சாப்பாடை பார்த்து டெம்ட் ஆகிறதான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் மேலே வைண்ட் அப் பண்ணுற டைமுக்கு முன்னாடியே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நாங்களாவே வந்து எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படித்த காலேஜுக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா போனீங்க, எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.